இந்த மாதிரி கொய்யா செடியை நீங்களும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா செடி இருக்கக்கூடிய அந்த கிளைகள் தண்டு இருக்குல்ல, அதை நீங்கள் வெட்டி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இலையை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் அந்த அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தடவிக்கோங்க. இது கூடவே சேர்ந்து பூண்டையும் தடவிக்கோங்க. அப்புறமாக சோற்று கற்றாழை இருக்குல்ல, அதையும் எடுத்து நீங்கள் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா டிப் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மணல் இருக்குல்ல, ஸோ உங்கள் வீட்டில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மணல் நீங்கள் எதை வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொட்டியில் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வாட்டர் கேன் ஏதோ ஒரு தொட்டி, சின்ன தொட்டி கிடைச்சாலே போதும். அதை எடுத்து நீங்கள் அதில் மண்ணை வச்சு மூடிக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் டெய்லியும் தண்ணி விடுறது தான் உங்களுடைய ஒரே வேலையாக இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு 30-35 நாள் கழித்து பார்க்கும்போது அந்த செடிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு எங்கே விதைக்கணும்னு தோணுதோ, எங்கே நடணும்னு தோணுதோ அங்கே நட்டு நீங்கள் அந்த செடியை வளர்த்துக்கலாம்.